திருவாயூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான எஸ் ரகுபதியை ஆதரித்து தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் கே செல்வகுமார் பரப்புரை மேற்கொண்டார். திருமயம் தொகுதி ஆலவயல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான எஸ் ரகுபதி அவர்களை ஆதரித்து தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் கே செல்வகுமார் பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்கள் மத்தியில் பேசிய தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் கே செல்வகுமார், தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செய்து வருகிறார் என்றும், மகளிர் உரிமைத் தொகை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திமுக அரசின் திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். தமிழர் தேசம் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பை தர மறுத்தது அதிமுக, பாஜக கட்சிகள் என்று கே செல்வகுமார் குற்றம் சாட்டினார். திருமயம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ரகுபதிக்கு ஆதரவளித்து 50,000க்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் வாக்காளர்களிடம் அவர் கேட்டுக் கொண்டார். தாய்மார்கள் பயன்பெறுகிற வகையில மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அதோடு கூட காலை உணவு திட்டத்தை 5வதிலிருந்து 8வது வரை உயர்த்தி தருவதாக உறுதியளித்திருக்கிற தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த நல்லாட்சி தொடர நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம்தான் உதயசூரியன். காலம் காலமாக இந்த சமூகம் ஏடிஎம்கேக்கு வாக்களிக்கிற சமூகம். அதனால அவர்களுக்கு நம்மளை பார்த்தா கொஞ்சம் ஏளனமா போச்சு. எப்படி இருந்தாலும் ரெட்டலைக்கு தான் வாக்களிப்பான் அப்படின்னு இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எனக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பை மறுத்தது பிஜேபியும் அதிமுகவும் தான். ஆனால் தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பாசமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பை வழங்கி முழு பார்வையும் சமூகத்தின் பக்கம் திருப்பி இருக்கிறார். அதுதான் உண்மை. நாம் ஆதரவு கரப்பீட்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த முறை அண்ணாச்சி அவர்கள் 50,000 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுடைய பிரதிநிதியாக, உங்கள் ஒவ்வொருத்தருடைய பிரதிநிதியாக இன்னைக்கு தமிழக அரசியல்ல கூட்டணி அந்தஸ்தை நமக்கு கொடுத்து நமக்கு சட்டமன்ற உறுப்பினராவதற்கான வாய்ப்பையும் வழங்கி இருக்கிறாங்க. காலங்காலமா ஓட்டு போட்ட அதிமுக நன்றி கட்ட தனமாக நம்மை கழட்டி விட்டாங்க. அது மாதிரி அல்ல தமிழக முதல்வர்